படம் பார்த்து நம்ம விஜய் படம் சர்க்கார் இருந்துச்சுல, அதுல ஒரு கரெக்ட் பொலிட்டிஷியன் அந்த கரெக்ட் வேர்ட்ஸா ட்ரூ வேர்ட்ஸா பேசினாரு. அந்த மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அந்த மாதிரி நடக்குமா? நடக்கிறோங்கிறதுக்காக தானே இன்னைக்கு வந்து ஒரு 200-300 crores வந்து ஒரு படத்துக்கு சேலரி எல்லாருமே ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதோ ஒன்று பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நான் பேர் சொல்ல விரும்பல. ஆனா யாராச்சும் இப்ப நீங்க போய் கூகுள்ல போய் ஒரு 10 லட்சம் சேலரி வாங்குறீங்க, ஓகேவா? திடீர்னு நான் டிவிக்கில ஜாயின் பண்ண போறேன், 10 லட்சம் சம்பளம் தொட்டு உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? சும்மா பேசுங்க. 10 லட்சம் சம்பளம், அமெரிக்காவில் விசா கிடைச்சிருச்சு, டிவிக்கில கட்சியில் ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது, உங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க கொஸ்டின். ஆக்சுவலா வந்து அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க, ஊரே அப்படித்தானே சொல்லுவோம். அதே மாதிரிதான் அரசியல்ல எல்லாரும் வந்துட்டு சொத்து சேர்க்கணும், திருடணும், கோடி கோடியா பார்க்கணுங்கிற இந்த ஊழலுங்கிறது ஒரு பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம. அப்போ ஒரு 300 கோடி ரூபாய் ஒரு படத்துக்காக வந்து சம்பளம் வாங்குறவரு தூக்கி போட்டு நம்பர் 1 இருக்கிறவரு எதுக்காக இவ்வளவு சண்டை போடுறது வரணும்? சிம்பிள் ஆன்சர். ஒண்ணுமே இல்லாம ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வர்றவங்களை பார்த்திருப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொசிஷன்ல நம்பர் 1 இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி போட்டு இந்த இங்க இருக்கிறவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு டெய்லி திட்டு வாங்கிட்டு அப்படி ஒருத்தர் எதுக்காக வரணும்? அவர் சின்ன வயசுல இருந்தே எவ்வளவோ தவறுகளை பார்த்திருப்பாரு. நான் இருக்கிறேன், அண்ணன் இருக்கிறாரு, எல்லாம் இருக்காரு. அதை விட்டுருங்க. இவ்வளவு பெரிய காலேஜ் ஓனரா இருக்காரு, எதுக்கு இதெல்லாம் விட்டுட்டு சண்டை போட வராரு? நான் அரசியல் வரேன், ஃபைட் பண்றேன். சரி, எம்எல்ஏ ஆகும், எம்பி ஆகும். எம்எல்ஏ ஆனா என்ன சம்பளம்? 2 லட்சம் ரூபாய் சம்பளம். நீ கூகுள்ல போனீங்கன்னா 10 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க. எம்எல்ஏ 2 லட்சம் சம்பளம், எம்பி ஆனா 3 லட்சம் சம்பளம். எதுக்காக? சேஞ்சஸ் பண்றதுக்காக. தலைவரும் சரி, எல்லாரும் சரி, கண்டிப்பா சர்க்கார் இல்ல வேற மாதிரி பாப்பீங்க. தேங்க்யூ சார். அப்படி நடந்தா கண்டிப்பா தேங்க்யூ சார். தேங்க்யூ.